जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। जगतमाते राधे कृष्ण माई की जय। இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கங்கைக்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய மணிகர்ணிகா காட் இருக்குது. மணிகர்ணிகா காட்லேருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஸ்ரீ ரத்னேஸ்வர் மகாதேவ் ஆலயம், அதாவது கங்கா நதி கரையில் சாய்ந்த திருக்கோவில் ஒன்று இருக்குங்க. அந்த சாய்ந்த திருக்கோவில் பக்கத்திலேயே ஸ்ரீ தத்தாத்ரேய பெருமானுடைய திருப்பாதுகை கொண்ட ஒரு அற்புதமான கோவில் ஒன்று இருக்குது. அது யாருடைய பாதுகை அப்படின்னா ஸ்ரீ தத்தர் திருப்பாதுகை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், மறுபக்கம் நம்மளுடைய குரு சரித்திரத்தினுடைய நாயகனாகிய ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மாவினுடைய திருப்பாதுகை கொண்ட ஒரு புனிதமான இடம். இப்போ அந்த பாதுகையை இங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. அவர் கானுகாப்பூரில் தான் அவருடைய அந்த ஆத்மீக ஆட்சியானது நடந்தது. அது மட்டும் இல்லை, அவர் பிறந்தது மகாராஷ்டிராவில் கரஞ்சான்கிற சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஸோ அவர் எப்படி இங்கே காசிக்கு வந்தார் அப்படின்ற ஒரு விசேஷங்களை நீங்களாம் கேட்டீங்க அப்படின்னா, ஸ்ரீ குரு சரித்திரத்தில் நம்ம நிறைய படிச்சிருப்போம். நரஹரி அப்படி தான் அவருடைய உண்மையான திருநாமம். நரஹரி இதுதான் அவருடைய உண்மையான திருநாமம். அந்த நரஹரின்ற திருநாமத்தோடு அவர் குருநாதனுடைய அனுகிரகத்தம் பெறுவதற்காக இந்த காசி மகா புண்ணிய கஷேத்திரத்துக்கு வந்தார். பொதுவாக ஸ்ரீ தத்தாத்ரேயர் அப்படின்னாலே இந்த பாபாவினுடைய ஆரத்தியில் ஐசாயே பாசாயி திகம்பரா அக்ஷய ரூபாவதாரா சர்வகி வியாபகதோ ஸ்ருதிசாரா அனுசுயாத்ரி குமாரா பாபாயே பா காசி ஸ்நான ஜபா பிரதிதிவசம் அப்படின்னு பாடுறோமே. காசி ஸ்நான ஜபா பிரதிதிவசம் அப்படின்னா காசிங்கிற சேத்திரத்துக்கு இந்த மணிகர்ணிகா காட் பக்கத்தில் எப்பொழுதும் ஸ்ரீ தத்தாத்ரேய சுவாமி ஆகிய எம்பெருமான் ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்ணுறது வழக்கமாக கொண்டிருக்கார்ன்றது நம்ம தத்தாத்ரேயருடைய பரம்பரையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி. அந்த வகையில் தான் நரகரி என்ற ஆத்மீகத்தில் அதிர்வலையிலால் இழுக்கப்பட்ட அவர் ஆல்ரெடி ஒரு தத்தாத்ரேய சுவாமியினுடைய ஒரு அவதாரம் தான். ஆனாலும் எத்தகைய பெரிய அவதாரமாக இருந்தாலும் அந்த அவதாரத்துக்கும் ஒரு குரு வேணுங்கிற ஒரு லீலைக்காக அவர் காசியை வந்தடைந்தார். இங்கே இப்போ இது சாய்ந்த திருக்கோவில். இந்த சாய்ந்த திருக்கோவில் பக்கத்தில் ஒரு ரெட் கலர் பெரிய ஒரு சின்ன கோயில் தெரியுது பாருங்க. இது தாங்க ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி பெருமானுடைய திருப்பாதம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கோவில். இந்த இடம் தான் அது. ஸோ நீங்கள் கட்டாயம் நீங்கள் மணிகர்ணிகா காட் காசி யாத்திரைக்கு வந்தீங்க அப்படின்னா மணிகர்ணிகா காட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரத்னேஸ்வர் மகாதேவ் ஆலயம் சாய்ந்த திருக்கோவிலை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு 50 மீட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சிங்க காலை வச்சிங்கன்னா ஸ்ரீ தத்தாத்ரேய சுவாமியினுடைய, அதாவது ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம். இந்த இடத்துல இன்னொரு விசேஷம் இருக்குது. விசேஷமே அவர் தான். யாருன்னா ஸ்ரீ கிருஷ்ண சரஸ்வதி சுவாமிகள், அதாவது நம்ம நரசிம்ம சரஸ்வதி பெருமானுடைய குருநாதர். அவர் இந்த இடத்துல வாசம் புரிந்தார். இந்த இடத்துல தான் நரகரி என்ற மகாத்மாவிற்கு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி என்ற தீக்ஷாநாமம் கொடுக்கப்பட்ட இடம். 13ஆம் நூற்றாண்டில் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான புராதனமான விசேஷம். இதை நீங்கள் குரு சரித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரித்திரத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த இடம்தான் இந்த இடம். இங்கே தான் நரகரியாக வந்த மகாத்மாவிற்கு குரு கிருபை கிடச்சி ஸ்ரீ கிருஷ்ண சரஸ்வதி பெருமானுடைய அந்த குருவினுடைய அனுகிரகம் கிடைக்கப்பெற்று நரகரி என்ற திருநாமம் மறைத்து கொண்டு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி என்ற தீக்ஷாநாமம் கொடுக்கப்பட்ட அற்புதமான இடம் இதுதான். இங்கிருந்தபடி தான் அவர் தீட்சையை பெற்றுக்கொண்டு சஞ்சாரமாக புறப்பட்டு ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று தன்னுடைய அனுகிரகத்தை ஏற்ப பக்தர்களை சந்தித்து அவர்களுக்கு அந்த அனுகிரகத்தெல்லாம் கொடுத்து கானுகாபூரை சென்றடைந்து அங்கிருந்து தான் தன்னுடைய அருளாட்சியை இப்போ வரைக்கும் பெற்றுக்கொண்டிருக்கார்ன்றது ஸ்ரீ குருசரித்திரம் சொல்லக்கூடிய அற்புதமான தகவல்கள். ஸோ இதுதான்
ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் தன் குருவான கிருஷ்ண சரஸ்வதி சுவாமி எம்பெருமான் கிட்ட தீட்சை வாங்கிய இடம். அதனுடைய ஞாபகார்த்தமாகத்தான் இந்த இடத்துல வந்து ஸ்ரீ பாதுகா பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல தத்தாத்திரேயர் பாதுகை அப்படின்னு தான் இங்கெல்லாம் அழைக்கப்படுது. இங்கே நரசிம்ம சரஸ்வதி சுவாமியுடைய பாதுகைன்னா சொன்னால் யாருக்கும் புரியாது. ஸ்ரீ தத்தர் திருப்பாதுகை அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் புரியுது. அப்படின்றத வந்து அடியன் தெளிவாக சொல்லிடுறேன். கடந்த அடியனுடைய காசி யாத்திரையில் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் வந்து இது தத்தாத்திரேயருடைய திருவடி பாதுகைன்றது அடியனுக்கு தெரிந்தது. ஆனால் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளுக்கு அவருடைய குருநாதருடைய அனுகிரகம் கிடைக்கப்பெற்று தீக்ஷா வழங்கப்பட்ட இடம்ங்கிறது எனக்கு வந்து நம்மளுடைய பாபாவினுடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய பக்தர்களில் நம்மளுடைய தீபக் சாய் அவர்கள் மூலமாக தான் அடியனுக்கு இந்த தகவல் தெரிய வந்தது. ஸோ ஆகையினால் அவருடைய அந்த ஒரு விளக்கத்தினாலையும் அவருடைய ஒரு புரிதல்னாலையும் அடியனுக்கும் இந்த இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு பரம் பாக்கியம் கிடைச்சிது. ஆல்ரெடி அடியன் வந்து பார்த்தாலும் இப்பொழுது இதனுடைய உள்ளார்த்தத்தை புரிந்து கொண்டு வந்து பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகையினால் காசி யாத்திரைக்கு நம்மளில் யாராவது பக்தர்கள் வந்தீங்க அப்படின்னா எல்லா க்ஷேத்திரங்களையும் இந்த காசி மாநகரில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் பார்த்துட்டு மணிகர்ணிகா காட் பக்கத்தில் ரத்னேஸ்வர மகாதேவ் கோயிலில் அந்த சாய்ந்த கோயிலை பார்த்துட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய குருநாதனுடைய ஸ்ரீ தத்தாத்திரேய சுவாமியினுடைய அவதார புருஷர்களில் ஒருவரான ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்களுக்கு தீக்ஷா வழங்கிய இடமாகிய இந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்து கொண்டு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளுடைய அஷ்டகத்தையோ அல்லது தத்தாத்திரேயருக்கு ரொம்ப பிரீதியான ஸ்ரீபாத வல்லப சுவாமிக்கு ரொம்ப பிரீதியான சித்த மங்கள சோஸ்திரத்தையோ அல்லது எந்த குருநாதன் உங்களுக்கு இருக்காரோ அந்த குருநாதனுடைய அந்த திருநாமத்தை மங்களமான திருநாமத்தை இங்கே ஒரு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நீங்கள் சொல்லணுங்கிறத வந்து அடியன் வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா இதெல்லாம் குருநாதனுடைய அவதார புருஷர்களுடைய திருவடிப்பட்ட இடங்கள். இந்த திருவடிப்பட்ட இடங்களில் வந்து நம்ம சேவிக்கிறோம் அப்படின்னா இந்த மகாத்மாக்களுடைய அந்த கருணை, அதாவது இவங்கள்லாம் வந்து தரிசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த அந்த அருள் கடாட்சம் இருக்கு இல்லையா, அந்த அருள் கடாட்சம் இல்லாமல் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு கிடைக்காது அப்படின்றத வந்து அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். ஆகையினால் காசி மகா புண்ணிய கஷேத்திரங்களுக்கு யார் வந்தாலும் சர்வ நிச்சயமாக கட்டாயமாக ஸ்ரீ காசி விஸ்வநாத பெருமானை தரிசிக்கணும், விஷாலாட்சி தாயாரை தரிசிக்கணும், சாக்ஷி விநாயக பெருமானை தரிசிக்கணும், அன்னபூரணி தாயாரை தரிசிக்கணும், காலபைரவரை தரிசிக்கணும். இந்த கங்கை கரவோரமாக இருக்கக்கூடிய மிகவும் புகழ்வாய்ந்த மிகவும் உன்னதமான ஆரத்தியை கங்கா ஆரத்தியை தரிசிக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் மணிகர்ணிகா காட் அண்டு நம்மளுடைய ஹரிச்சந்திரா காட் இந்த இரு சுடுகாடுகளையும் மானசீகமான முறையில் ஈஸ்வரனையுடைய திருவடிப்பட்ட இடமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல சேவிக்கணும். அதெல்லாம் முடித்து கொண்டு இந்த கங்கை கரவோரமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ரத்னேஸ்வர் மகாதேவ் ஆலயத்தை நீங்கள் தரிசிக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த குரு தத்தாத்திரேய சுவாமி ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளுடைய அந்த திருப்பாதுகை கொண்ட இடத்தையும் நீங்கள் எல்லாரும் அதி அற்புதமான முறையில் தரிசித்து அந்த குருநாதனுடைய அனுகிரகத்தை நீங்கள் எல்லோரும் பெரும்படியாக அப்படியே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து காசி மாநகரில் 1-2 இடங்கள் தான் இதெல்லாம் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம எதையும் சொல்லிட முடியாது. இந்த காசி மாநகரம் முழுக்கவே பார்க்க வேண்டிய இடம்தான். அப்படின்னா நம்ம இங்கே வந்து எவ்வளவு நாட்கள் தங்கினாலும் நமக்கு வந்து எல்லா இடங்களையும் பார்த்துடலாம் அப்படின்னு மட்டும் நம்ம நினச்சிட முடியாது. ஏன்னா அதற்கு குருநாதனுடைய அந்த கிருபையும் எம்பெருமானாகிய காசி விஸ்வநாத பெருமானுடைய அந்த அனுகிரகமும் விஷாலாட்சி தாயாருடைய அந்த அருள் பார்வையும் நம்ம மேலே இருந்தால் தான் காசி மாநகரம் முழுக்க நம்ம வந்து சேவிக்க முடியும். அதுக்கு இந்த ஒரு நாள் இந்த 2 நாள் 3 நாள்லாம் பத்தாது. குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 10 நாட்களாகவது இந்த இடத்துல இருந்து கொண்டு டெய்லி கங்கா ஸ்நானம் செய்து குருநாதனுடைய திருநாமங்களை சொல்லி குருநாதர்களுடைய மகாத்மாக்களுடைய சாதுக்களுடைய திருவடிப்பட்ட இடங்கள் எல்லாம் மானசீகமான முறையில் சேவித்து அவர்களையே சதா கதின்னு நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இருந்தது அப்படின்னா இந்த பிறவி எடுத்ததற்கான ஒரு பிரயோஜனமானது நமக்கு ரொம்ப அதி அற்புதமான முறையில் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த காசி மாநகரத்துக்கு வராத மகாத்மாக்களே இல்லை. எல்லா விதமான மகான்களுக்கும் உயர்ந்ததான உகந்ததான ஒரு க்ஷேத்திரம்
இந்த காசி மகா புண்ணிய கஷேத்திரம் தான். இங்கே வந்து பல நூறு வருஷங்கள் வாழ்ந்த மகாத்மாக்களும் இருக்காங்க, பல நாட்களாகவும் வாழ்ந்த மகான்களும் இருக்காங்க. ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் எம்பெருமானுடைய அந்த திருவடிகள் எல்லாம் இந்த க்ஷேத்திரத்தில் புனிதமான திருவடிகள்லாம் பட்டிருக்குங்கிறத வந்து அடியேன் சொல்லிக்கிறேன். ஆகையினால் பரம புண்ணியம், இந்த எல்லாவற்றையும் பார்ப்பதே பரம புண்ணியம் அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன். ஸோ தத்தாத்திரேயருடைய திருப்பாதகை இந்த இடத்த வந்து நீங்கள் கொஞ்சம் கேட்கணும், இந்த இடம் எப்படிப்பா போகிறதுன்னு கேட்கணும்னு நினச்சேன்னா மணிகர்ணிகா காட் அப்படின்னு கேட்டாலே சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் சுடுகாடு இருக்குது. அந்த சுடுகாடை ஒட்டி நீங்கள் வந்து தத்தாத்திரேயர் படித்துறைன்னு சொன்னாலும் புரிஞ்சுப்பாங்களாம். அல்லது சிந்தியா காட், மணிகர்ணிகா காட் பக்கத்தில் தான் இருக்குது. தத்தாத்திரேயருடைய படித்துறை தத்தாத்திரேயர் காட் அப்படின்னு சொன்னாலும் ஓகே, அல்லது சிந்தியா காட் அப்படின்னு சொன்னாலும் ஓகே. இந்த இந்த காட்லாம் ஒவ்வொரு படித்துறைக்கும் ஒவ்வொரு திருநாமம் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா மணிகர்ணிகா காட் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா இந்த சுவாமிகளுடைய திருப்பாதுகை கொண்ட இடத்தை நீங்கள் அழகாக சேவிக்கலாம். குருநாதனுடைய திருநாமத்தை சொல்லி அவருடைய அனுகிரகத்தை பெறலாம் அப்படின்றத வந்து அடியேன் சொல்லிக்கிறேன். குருநாதருடைய பரம அனுகிரகம் கிடைக்கட்டும். ஓம் சாய்ராம். சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய்.